ட்ரம்பிற்கு சிக்கல், அமெரிக்க அரசியலில் புதிய என்ட்ரி, தேர்தல் களத்தை மாற்றிய எலான். வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. கடந்த ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்று அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஆண்டு ஜனவரியில் பதவியேற்றுக் கொண்டார். இந்த அதிபர் தேர்தலில் உலகின் பெரும் பணக்காரரும் டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓவான எலான் மஸ்க் டொனால்டு ட்ரம்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். மேலும் இந்த தேர்தலை எதிர்கொள்ள டொனால்டு ட்ரம்புக்கு ஆயிரக்கணக்கான கோடியை எலான் மஸ்க் செலவிட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே ட்ரம்ப் அதிபராக வெற்றி பெற்றார் என்று தகவல் வெளியாகியிருந்தது. அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தனது அரசாங்க செயல்திறன் துறையின் தலைவராக எலான் மஸ்கை ட்ரம்ப் நியமித்தார். இது அந்நாட்டில் பெரும் விவாத பொருளாக மாறியது. அமெரிக்க அரசின் செயல்திறன் துறை தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அரசின் தேவையற்ற செலவை கண்டுபிடித்து அதனை கட்டுப்படுத்தும் வேலையை செய்து வந்தார். அதில் அரசு துறையை ஒட்டுமொத்தமாக கலைத்துவிட்டு புதிதாக உருவாக்க வேண்டும் என்று கூறினார். ஏற்கனவே அமெரிக்க அரசு துறை ஊழியர்களுக்கு விருப்பு ஓய்வு கொடுத்து அவர்களை எலான் மஸ்க் வெளியேற்றி வந்த நிலையில் எலான் மஸ்கின் இந்த கருத்து அரசு ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியது. எலான் மஸ்க் எடுக்கும் நடவடிக்கைகள் அனைத்தும் அமெரிக்க மக்களுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது.